ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு சம் செட் ஆஃப் சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப பேசிக்காக நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட்ஸை எப்படி நம்ம அதை பேசலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், எனக்காக காத்திரு. வெயிட் ஃபார் மீ. உனக்கு பயமாக இருக்கா? ஆர் யூ ஸ்கேர்ட்? பணத்தை சேமி. இதை எப்படி சொல்லலாம்னா சேவ் மணி. நான் முடிக்கணும். இதை எப்படி சொல்லலாம்னா ஐ ஹாவ் டு ஃபினிஷ். மழை பெய்ய போகிறது. இதை எப்படி சொல்லலாம்னா இட்ஸ் அபவுட் டு ரெயின். இந்த சென்டென்சஸ் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறோம், பட் இது எப்படி இங்கிலீஷில் நம்ம சொல்லலாம் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், தயவு செய்து இங்கே உட்காருங்கள். ப்ளீஸ் சிட் ஹியர். சீக்கிரமாக திரும்பி வா. கம் பேக் சூன். தொலைக்காட்சியை பார்க்கிறதை நிறுத்து. ஸ்டாப் வாட்சிங் டெலிவிஷன். நான் நாளைக்கு உங்களிடம் பேசுகிறேன். இதை எப்படி சொல்லலாம்னா ஐ வில் டாக் டு யூ டுமாரோ. ஐ வில் டாக் டு யூ டுமாரோ. தாமதமாக வராதே. இதை நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுறதான். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா டோன்ட் கம் லேட். நம்ம டெய்லி பேசுகிற வேர்ட்ஸை எப்படி இங்கிலீஷில் பேசலாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்களாவே ஈஸியாக உங்களால் பேச முடியும். ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆர் யூ மேரிட்? ஆர் யூ மேரிட்? நீ அப்படி நினைக்கிறாயா? டு யூ திங்க் ஸோ? டு யூ திங்க் ஸோ? நான் போக வேண்டும். I should go. I should go. பேசுவதற்கு முன்னாடி யோசித்து பேசு. இதை எப்படி சொல்லலாம்னா think before you speak. Think before you speak. இப்போதைக்கு இதை சாப்பிடு. இதை எப்படி சொல்லலாம்னா eat for now. Eat for now. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈஸியாக தான் நம்ம டெய்லி பேசுகிற வேர்ட்ஸ் தான். அதை எப்படி இங்கிலீஷில் பேசணும், அதை ப்ரொனவுன்சியேஷன் பண்ணுறதான் பார்த்துட்ருக்கோம். இது ரொம்ப நேரம் எடுக்குது. இதை எப்படி சொல்லலாம்னா இட் டுக் எ லாங் டைம். இட் டுக் எ லாங் டைம். அவனுடன் சண்டை போடாதே. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா டோன்ட் fight with him. Don't fight with him. எனக்கு துரோகம் பண்ணாதே. இதை எப்படி இங்கிலீஷ் சொல்லலாம்னா don't betray me. Don't betray me. நம்பிக்கை இழக்காதே. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா don't lose faith. அப்போ நம்பிக்கைக்கு இங்கிலீஷில் என்னது faith. Don't லாஸ் ஃபெய்த். நம்பிக்கைக்கு இன்னொன்று ஹோப்னு கூட சொல்லலாம். நம்ம எனக்கு மனசே சரியில்லை. இது நம்ம சொல்கிறது தான். ஸோ இது எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னா ஐ ஆம் டிஸ்டர்ப்டு. இல்லைன்னா ஐ ஆம் வெரி டிஸ்டர்ப்டு எப்படின்னு சொல்லலாம். ஓகே, நான் இப்போ கிளம்புகிறேன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஐ வில் லீவ் நவ். நம்ம இது ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லும்போது நான் இப்போ கிளம்புகிறேங்கிறத ஐ வில் லீவ் நவ். எனக்கு தலை சுற்றுகிறது. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஐ ஃபீல் டிஸி. ஐ ஃபீல் டிஸி. மெழுகுவர்த்தியை பற்றவை. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா லைட் த கேண்டில். லைட் த கேண்டில். நான் இப்படித்தான். திஸ் இஸ் ஹவ் ஐ ஆம். எப்படியும் சொல்லலாம் திஸ் இஸ் ஹவ் அம் ஐ. இதனுடைய வாடகை எவ்வளவு? இது எப்படி இங்கிலீஷில் சொன்னால் ஹவ் மச் இஸ் திஸ் ரெண்ட். வாடகைக்கு இங்கிலீஷில் என்ன? ரெண்ட். ஹவ் மச் இஸ் திஸ் ரெண்ட். ரொம்ப ஈஸியான நம்ம டெய்லி பேசுகிற வேர்ட்ஸை எப்படி இங்கிலீஷில் பேசலாம் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ பார்த்து நட.
நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் தான். பார்த்து நட, இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா வாட்ச் யுவர் ஸ்டெப், வாட்ச் யுவர் ஸ்டெப், இல்லைன்னா கேர்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? என்னை தொந்தரவு செய்யாதே, என்னை தொந்தரவு செய்யாதே, இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் ட்ரபிள் மீ, டோன்ட் ட்ரபிள் மீ, என்னால் இனிமேல் பொறுக்க முடியாது, என்னால் இனிமேல் பொறுக்க முடியாது, இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஐ காண்ட் ஸ்டாண்ட் இட் எனி ஒன், ஐ காண்ட் ஸ்டாண்ட் இட் எனி ஒன், நான் ஓரளவு ஆங்கிலம் பேசுவேன், நான் ஓரளவு ஆங்கிலம் பேசுவேன், இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஐ ஸ்பீக் இங்கிலீஷ் டு சம் எக்ஸ்டெண்ட், ஐ ஸ்பீக் இங்கிலீஷ் டு சம் எக்ஸ்டெண்ட். இந்த மாதிரி சம் செட் ஆஃப் வெக்காபுலரிஸ், சம் செட் சென்டென்சஸ், கிராமர், வெக்காபுலரிஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரைட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.